அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நேற்றைய தினம் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் மாநாட்டிற்கு கலந்து கொள்வீங்களா, வன்னியர் மாநாட்டுல கலந்து கொள்வீங்களான்னு கேட்கும் பொழுது, நான் ஐயா கூப்பிட்டா கண்டிப்பா போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நாங்க எப்படி நான் பாக்குறது? அதாவது திரு சீமான் அவர்கள்ட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கப்பட்டது. அப்பதான் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, என்னன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வன்னியர் சங்கத்தினுடைய மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கும் அழைப்பு வந்ததா? அப்படி அழைப்பு வந்தால் நீங்க போவீங்களான்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள்ட்ட கேட்டாங்க. அதுக்கு திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்க ஐயாவோ அல்லது அன்புமணி அவர்களோ அழைத்தால் நான் நிச்சயம் மாநாட்டிற்கு செல்வேன். நான் அங்கிருந்து வந்தவன் தானே. நான் போயிட்டு அந்த மாநாட்டுல நிக்கிறதுலயோ, நான் போயிட்டு அந்த மாநாட்டுல பேசுறதுனாலயோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல இருந்து குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள அவருக்கு அழைப்புதழுமே கொடுக்கப்படுகிறது. பரங்கிப்பேட்டை பகுதியில, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகாமையில் இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை பகுதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் செல்றாரு. ஆக்சுவலா காலையில அவர் சொல்றாரு இந்த பிரஸ் மீட், ஆனா மதியம் தான் பிரஸ் மீட் ஸ்ப்ரெட் ஆகுது. பட் காலையில இந்த பிரஸ் மீட் நடந்துருச்சு. அந்த பிரஸ் மீட்ல எனக்கு அழைப்பு வந்தா போவோம்னு சொல்றாங்க. உடனே ஒரு பரங்கிப்பேட்டை வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய நகர செயலாளர் அஜித்குமார் அப்படின்ற ஒரு தம்பிக்கு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூலியமா தெரிய வருது. தலைமை கிட்ட கலந்து ஆலோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சீமான் அவர்கள் நம்ம பகுதிக்கு வராங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதியாக ஒரு நிர்வாகியா நான் போயிட்டு சந்திக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள உடனே அங்க இருக்கக்கூடிய முக்கியவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, தாராளமா போங்க, போயிட்டு சந்திங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில அந்த தம்பி அஜித்குமார் அவர்கள் அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே சேர்ந்து திரு சீமான் அவர்களை அந்த பகுதியில போயிட்டு நேரடியா சந்திச்சு அழைப்புதழும் கொடுத்திருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்ட திரு சீமான் அவர்கள் தன்னுடைய நன்றியுமே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பின்பு அவர் பிரஸ் மீட் அட்டன் பண்ணல. அந்த பிரஸ் மீட் அட்டன் பண்ணிதான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா எனக்கு அழைப்பு வந்தா நான் போவேன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. அழைப்பு வந்துடுச்சு. ஐயா கொடுத்தாலும் சரி, கட்சியினுடைய நிர்வாகிகள் கொடுத்தாலும் சரி, கட்சியினுடைய நிர்வாகிகள் கொடுக்கக்குள்ளேயும் இது ஐயா கொடுத்தாங்கன்னு சொல்லிதான் கொடுக்குறாங்க. ஆகையினால அது அவரும் பெற்றுக்கொள்கிறாரு. ஏன்னா ஐயா நேரடியா யாருமே போய் சந்திக்கல, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாநாட்டினுடைய குழு தலைவரா இருக்கக்கூடிய சூழல்ல அவரும் நேரடியா போயிட்டு யாரையுமே சந்திக்கல. நிர்வாகிகள் அனுப்பி நானே நீங்க நான் தான்ற ஒரு எண்ணத்துல ஒரு அணுகுமுறையில எல்லாரையும் போய் சந்திக்க சொல்லியிருக்கிறாங்க. சோ ஆகையினால திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறது ஒரு பக்கம் வரவேற்கக்கூடியதுதான். சரி, பலரும் தட்டி கழிப்பாங்க, இல்ல ஓகே அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா சீமான் அவர்கள் நான் வரேன்னு சொன்னதுமே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இதை நம்ம அவ்வளவு எளிதாவும் எடுத்துக்க முடியாது தம்பி. ஏன்னா அது குறித்த காணொலிகள் பரவக்குள்ளையும் சரி, திரு சீமான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த விடயம் குறித்து பலரும் அவர்களுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறது என்னன்னா, திரு சீமான் அவர்கள் எப்ப என்ன பேசுவார்னு யாருக்குமே தெரியல. நான் இப்பவும் சொல்லிடுறேன், திரு சீமான் அவர்கள் வரேன்னு சொன்னதோ, ஐயா அவர்கள் அழைப்பு விடுத்தால் நான் பங்கேற்பேன்னு சொன்னதோ, அடுத்தது நான் இங்க இருந்து வந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்ன விடயங்கள் எல்லாமே வரவேற்புக்குரியதுதான். இருப்பினும் கூட பொதுமக்களினுடைய கேள்வியை என்ன எழுதுனா, நீங்க அங்கிருந்து வந்தவர் தானே, அப்போ உங்களுக்கு அழைப்பு அவசியமா? நீங்க தாராளமா போலாம்ல. ஐயா அழைத்தாதான் போவோம் அப்படிங்கிறது எதனை வச்சு நாங்க முடிவு பண்றது? உங்களுக்கு தார்மீக ரீதியா, இடஒதுக்கீடு ரீதியா, சாதிவாரி கணக்கெடுப்பு ரீதியா பல்வேறு மேடைகள்ல திரு சீமான் அவர்களும் பாமகவை பின்தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திரு சீமான் அவர்கள் அழைப்பு இல்லாமலே போலாமே, அது ஒன்றும் தவறு கிடையாதுன்னு சொல்லிட்டு பலரினுடைய கருத்தாவும் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே திரு சீமான் அவர்கள், அதாவது குரு, இப்ப நம்ம எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கிறோம் தம்பி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தோ தப்போ கிடையாது. வந்தாங்கன்னா வரட்டும், தாராளமா அவங்கள பேசிட்டும் போட்டும். இருப்பினும் இதை அரசியல் கூட போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய சுய கருத்து. இதை தேர்தல் கூடிய அரசியல் கூட சேர்க்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? ஓகேங்கண்ணா, நீங்க சொல்ற ஆங்கிள் நான் சத்தியமா யோசிச்சே பார்க்கலாம். ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவரு அந்த நிமிஷத்துக்கு என்ன பேசுறன்னு அவருக்கே தெரியாது, நம்மளுக்கும் புரியாது. அந்த அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுவாரு. மேபி ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த மேடையில் எப்படி வேணா எது வேணா பேசலாம்ல. அவருக்கு கிடைச்ச அந்த சான்ஸ் தானே அது எனக்கு வரும். இல்ல, அதுதான் குரு நான் என்ன சொல்றேன், இது எதற்கான அழைப்பு அப்படின்னா மாநாட்டிற்கான அழைப்பு மட்டும்தான். இத அரசியலோடு ஏன் ஒப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, இதே திரு சீமான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பாக சேலம் அருகாமையில ஒரு நிகழ்ச்சி நடக்கக்குள்ள
1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் வந்து நீங்க கையெழுத்து நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை பார்த்து பேசியவர் தான். அதனாலதான் சொல்றேன், சீமான் அவர்கள் பேசியது மாநாட்டிற்கான பேச்சாக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர்த்து அதை வந்து அரசியலோடு ஒப்பிட்டு நம்ம இளைஞர்கள் ஆகா ஓஹோ சீமான் அவர்கள் அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போகலாம் அப்படின்ற எண்ணம் ஒரு இளைஞனுக்குள்ள வந்தாலே அதுதான் திரு சீமான் அவர்களுடைய அரசியல் கணக்கு. புரியுதுங்களா? ஒன்னும் சாதாரணமா இப்ப நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டி போராட்டம் நடத்துறோம் சென்னையில, நம்ம அப்பயா திரு சீமான் அவர்கள் வரல அப்படின்றது ஒரு கேள்வியாக நம்ம வைக்கலாம். இடஒதுக்கீடு குறித்து போராட்டங்கள் பலமுறை நடத்திய போது ஏன் திரு சீமான் அவர்கள் வரல அப்படின்ற கேள்வியை நம்ம வைக்கலாம். மாநாட்டிற்கு அவர் ஏன் வருகிறார் என்கிற கேள்வியும் நம்ம முன்வைக்கக்குள்ள தேர்தல் வருது, ஒரு தேர்தல் யூகத்தின் அடிப்படையில கூட தான் வந்து அந்த இடத்துல பேசணும்னா வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் 10ல் ஒருவர் என் பின்னால் வருவார்கள், அந்த ஒருவரினுடைய வாக்கு ஒரு ஊரினுடைய வாக்காக மாறும் என்கிற ஒரு எண்ணத்துல கூட அதை பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வே ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயமா இருக்குது. ஏன்னா யாருக்கும் நம்ப முடியலப்பா. திருமாவளவன் அவர்களையும் நம்ம அழைப்பு விடுத்தோம். அவர் என்ன பண்ணிருக்கணும், இந்நேரம் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக எனக்கு அழைப்பு விடுத்தார்கள், அழைப்பதை வழுத்தார்கள், நான் வந்து மாநாடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று வாழ்க்கிறேன். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த எந்த ஒரு தொண்டரும் எந்த ஒரு அசம்பாவித செயலிலும் ஈடுபடக்கூடாது, மாறாக மாநாட்டிற்கு செல்லக்கூடிய பாட்டாளிகளுக்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும்னு ஒரு அறிக்கை திருமாவளவன் அவர்கள் விட்டுருந்தாருன்னு வைங்க. இன்னைக்கு இப்ப நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல அவர் புகழ்ந்து பாராட்டி நாம ஒரு பெரும் பதிவு ஒரு பெரும் வீடியோ போட்டிருக்கலாம். ஆனா அதை செய்யல. அவர்களும் அதை அரசியலாக பார்க்கலாம். திரு சீமான் அவர்களையும் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அவர் பேசிட்டாருன்றதுக்காக ஆகா ஐயோ அண்ணன் சீமான் அவர்கள் பேசி விட்டாரு அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அரசியல் கலந்த ஒரு பேச்சாக கூட இருக்கலாம். எனவே மாநாட்டினுடைய அழைப்பு வேறு, அரசியலினுடைய சூழல் வேறு என்பதை நம்முடைய இளைஞர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம இருக்கிற சூழ்நிலை தான் நம்ம யாராருக்கோ கொடி பிடிச்சிட்டு யாராருக்கோ இன்னைக்கு போயிட்டு நாம அவங்க பின்னாடி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. ஒருவேளை மேபி சீமான் அவர்கள் வந்து அந்த அதாவது மாநாட்டுக்கு வந்து கலந்து கொள்றாரு என்றால் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்களா, பாமக சார்பில இருந்து இதெல்லாம் தான் நீங்க பேச போறீங்க, இதை தாண்டி இதை லிமிட் தாண்டக்கூடாதுன்னு வச்சு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுப்பாங்கல்ல? லிமிட் இல்ல தம்பி. இப்ப நான் 2 டைப்பா சொல்லுவேன். ஒண்ணு, ஒரு காமன் பீப்புளா சொல்லணும் அப்படின்னா சீமான் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும். புரியுதுங்களா? நல்லா இருக்கும். அந்த மேடையில ஓகே பாமக நடத்தக்கூடிய ஒரு மாநாடு, வன்னிய சங்கம் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுல சீமான் வந்தா நல்லா இருக்கும். ஆனா அரசியல் ரீதியா நான் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னா கஷ்டப்பட்டு பாமக கூட்டம் கூட்டி அந்த இடத்துல இவரு பேசிட்டு ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? 2ஆ பிரிச்சிட்டேன். பொது பார்வையில எனக்கு ஓகே, அரசியல் ரீதியா நான் பார்க்க பொது பார்வையில வன்னிய சமுதாயத்தை பத்தியோ பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தியோ அவர் பேசினார்னா ஓகே. ஆனா அந்த இடத்துல வந்து வேறு ஏதேனும் விடயம் குறித்து நாங்க அப்படி பண்ணிருக்கோம், நம்ம எல்லாம் வந்து ஒரு இதுலதான் சொல்றோம், கற்பனையா தான் சொல்றோம், நாங்க அதை பண்ணிருக்கோம் இதை பண்ணிருக்கிறோம், நான் எப்போதும் உறுதுணையா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா அந்த பேச்சு அவர் கொண்டு போனார்னா அந்த மேடையை இவருக்கு சாதகமா மாத்திப்பாரு. சீமான் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, பிறர்களுக்கும் சேர்த்துதான். ஏன்னா இன்னைக்கு நம்ம அவ்வளவு சீக்கிரம் எதையுமே வந்து உறுதி செய்ய முடியாது, இறுதியா சொல்ல முடியாது. எப்ப அண்ணன் ஜாவான் தின்ன காலியாகுன்ற மாதிரிதான் எப்போ ஒரு கட்சி விழும் எப்போ ஒரு கட்சி எழும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. இருப்பினும் கூட இப்ப இவங்க எல்லாமே ஓரளவுக்கு ஓகே, பட் அதை திருப்பி சொல்ற அரசியலா கொண்டு போக கூடாது. அப்படி கொண்டு போகாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுப்பா. கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கிளாரிபிகேஷன், அது இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதானே எனக்கு இப்பதான் சீரியஸாவே இது இந்த டாபிக்ல போற வரைக்கும் இந்த இது இல்ல. இப்ப நீங்க சொன்ன அப்புறம் மேபி இருக்கலாம் போல, வாய்ப்பு இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குதுல்ல. ஏன்னா நம்மளே ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம்ல. சோ கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்ண்ணா. நன்றிண்ணா.